இறங்கு 4 முடி. சரி பேபி, நான் இப்படியே வீட்டுக்கு போறேன். நீ வந்து தேவி அக்கா கிட்ட கொடுத்துட்டு கிளம்பு. ஓகே பாய். இப்போ மீன் யாரோ பங்கு கேட்குற மாதிரி தான். வெளுக்கு வைக்கும் நேரத்துல மாமே வந்தா. அக்கா 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 தேவி அக்கா. யாரை கூப்பிடுறாங்க? பேபி குரல் மாதிரி இருக்கே. வீடு இப்படி திறந்து போட்டு உள்ள என்னதான் பண்றாங்களோமா. அக்கா தேவி அக்கா. ஐயோ அவதான் போல இருக்கு. இதோ வரேன் பேபி, இதோ வரேன். உட்கார வேண்டியதானே பேபி, நின்றுட்டே இருக்க. இப்படி வீடை திறந்து போட்டு எங்கே தான் போவீங்கக்கா? நானும் ரொம்ப நேரமாக கத்திட்டு இருக்கேன், ஒரு குரலும் கிடையாது. இப்போ தான் வரீங்க. இல்லைம்மா, அவர் ஆஃபீஸ்லேருந்து மதியானம் வந்து சாப்பிட்டு போயிடுறேன்னு சொன்னார். அதனால சாப்பாடு மட்டும் வச்சுட்டு வந்தேன். இனிமேல் தான் இந்த மீனை கூட்டி வைக்கணும். உடனே முடிஞ்சிடும்ல வேலை, அதனால தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, அது கதவு பூட்டிட்டு செய்யலாம்ல. சரி இந்தாங்க பிடிங்க. சரி நான் வரட்டுமா? என்னம்மா உடனே போகிறேன்ற? மீன் குழம்பு வைக்கிறேன், சாப்பிட்டு போ. இல்லைக்கா, அதுவே ஒரு 4-5 துண்டு தான் வரும். நீங்களே வச்சு சாப்பிடுங்க. என் வீட்டில் என் மாமியார் வேற என்ன கத்த போதோ தெரியல, லேட்டாக வேற வந்துட்டேனா. சரி பார்ப்போம். என் மாமியார் ஏதாவது செஞ்சு வச்சுருக்கோம், அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அமைதியாக போய் படுத்துட வேண்டியதுதான். சரிம்மா. சரி நான் வரேன்க்கா. அப்பா, இவங்களை குனிஞ்சு பார்த்து நம்ம கழுத்துலாம் வலிக்குது. ரெண்டு மீனாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா தான் இருக்குது. குழம்பு வச்சா நல்லா இருக்கும். துண்டு துண்டாக வெட்டி போட்டு வைக்க வேண்டியதான். நல்ல மசாலா தடவுனா தான் நல்ல சுவையாக இருக்கும். பார்க்கும்போதே நாக்கு ஊறுதே. முழு மீன் வச்சிருக்கேன், மசாலா தடவி வச்சிருக்கேன். தோசை கல்லுல எண்ணெயை ஊற்றி வறுத்து சாப்பிடுவேன். போட பெரிய மீன் வச்சிருக்கேன், மசாலா தடவி வச்சிருக்கேன். எண்ணெயில வறுத்து நல்லா முழுசா சாப்பிடுவேன். சாப்பிடுவேன். சமையல் குறிப்பு: முதலில் ஒரு பெரிய தோசைக்கல்லை எடுக்கவும். அதை அடுப்பில் வைத்து எண்ணெய் தேய்த்து விட்டு நாம் மசாலா தடவி வைத்திருக்கும் பெரிய சுவையான மீனை எடுத்து அதில் போடவும். சிறிது நேரம் கழித்து அப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு. 10 நிமிடத்தில் சுவையான மீன் ரெடி. பொரித்த மீன் சுவையாக இருக்கும். அதன் பிறகு அதை டிசைன் பண்ணிவிட்டு நம் வாயில் தூக்கி போடவும். முடிந்தது சமையல் குறிப்பு. செம்மையா இருக்கு வாசனை. இன்னைக்கு ஒரு பொடி. ஆஹா, டெக்கரேஷன்லாம் பண்ணி பார்க்கும்போது ஒன்றும் சூப்பரா இருக்கே. தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே, வேறெங்கே? என்ன என்ன ஐட்டங்களோ என்னுடைய பேட்டினிலே. பக்க பக்க இச்சு ஓடும், வாயில் போட்டால் தட்டு காலியாகும். அடே அத்தை. ஆமா அத்தை தான். இப்பதான் தெரியுதா? என்ன ஒரே குஷியா இருக்கிற போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. கையில என்ன அந்த பெரிய மீனா இருக்குது? ஒண்டியா முழுங்க போறியா? இல்ல இல்ல அத்தை, உங்களுக்கு தான். இந்தாங்க. எனக்கு தானா? நான் வர்றது என் பையனுக்கே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும்? அது என் கனவுல வந்தீங்க அத்தை, நீங்க வர மாதிரி, அதான் சமைச்சிட்டேன். ஏதோ சொல்ற. இந்த பேக் எடுத்துட்டு போய் உள்ள வை, அதை கொண்டாங்க. இந்த மாமியார் கேள்வி எப்படி திடீர்னு வந்தது? இனிமேட்டு எனக்கு ஒரே தொல்லையா இருக்குமே. நல்ல மனமா இருக்குது, ருசியா இருக்கும் போல இருக்கு. பரவாயில்ல, நல்லா தான் சமைப்பா போல இருக்கு. அப்பப்ப ஆனா கேடு வந்துடும். ஏ செல்வி, யாரு தண்ணி எடுத்துட்டு வருவா? யாரு டிவி எல்லாம் போட்டு விடுவா? சீக்கிரம் வா. வரட்ட. ஐயோ, எத்தனை நாள் தங்க வந்திருக்கோ தெரியலையே. மூட்டை நிறைய துணி எடுத்துட்டு வந்திருக்கு. பாடா படுத்த போறா என்ன.
போச்சு. அந்த முழு மீனையும் வேற கொடுத்துட்டோம். நல்லா சாப்பிடும். கை கெட்டினது வாய் கெட்டல. அத்தாடி மாமியார் கிழவி ஒளிஞ்சிருந்து என்ன பேசுறான்னு கேட்போம். காலையில போனா ஒன்றும் காணோம். குழந்தைய ஸ்கூல்ல இட்டுட்டு போய் விடுறேன், விட்டுட்டு சீக்கிரமா வந்துடுறேன், நானே சமையல் பண்றேன்னு சொன்னா. நல்ல புள்ள மாதிரி பேசினாமா. ஒன்றும் காணோம். நானும் இருந்து பார்த்துட்டு நானே சாப்பாடு செஞ்சுட்டு குழம்பும் வச்சுட்டேன். கொஞ்சோண்டு போட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஒன்றும் காணோம் அவளை. வரட்டும், இன்னைக்கு இருக்கு பாரு. இன்னைக்கு வரட்டும். வந்தா அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடுறேன்னு அனுப்ப போறேன். வந்து இருக்குது இன்னைக்கு. ஐயோ, பயங்கர கோவத்தில் இருக்க போல இருக்கே மாமியார். எப்படி நம்ம உள்ளே போகிறது? அதுவும் இன்னைக்கு வீட்டில் கறி குழம்பு வேற போல இருக்கு. ஆஹா, மனம் வீசுது நல்லா. நம்மளை சுண்டி இழுக்குது இந்த மனம். எப்படியாவது மாமியாரை ஏமாத்திட்டு ஓடி போய் சாப்பிட வேண்டிதான். ஒரு கட்டு கட்ட வேண்டிதான். எவ்வளோ பெரிய வாய்டாயப்பா. இதுல வேற கொஞ்சம் சாப்பாடு தான் போட்டு வந்து உட்காந்துருக்காங்களாம். எவ்வளோ தட்டு நிறைய போட்டு வந்து உட்காந்துருக்கு பார். யாரும் ஓடின மாதிரி இருந்ததே. யாரா இருக்கும்? எல்லாம் பிரமையா இருக்கும். சரி, நம்ம சாப்பிடுவோம். அப்பா, தப்பிச்சு வந்தது உயிர் போய் வந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு கறி குழம்பு ஒரு பொடி பிடிச்சிட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட வேண்டியதுதான். அது வரைக்கும் என் மாமியார் கண்ணில் மாட்டாத இருக்கணும். ஆஹா, கறிக்குழம்பு வாசம் அது மணக்க வீசும், மல்லி பூவு பேசும், தமிழ் பொண்ணு நாளே ரோஷம். ஆனா எனக்கு ரோஷமே கிடையாது. எப்படிக்கு இது வெக்கமே இல்லாத வந்து சாப்பிட்றேன் பத்தியா. நமக்கு சோறு தான் முக்கியம். மாமியார் கிழவி வர்றதுக்குள்ள இருக்க கடகடன்னு சாப்பிட்டுணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கண்ணே ஒழுங்கா தெரியுது. ஐ, சிக்கன் பீஸ். எனக்கே எனக்கா, எனக்கே எனக்கா. இவ இப்ப இங்க வந்தா? அடியே நெடுமரம். அத்தை அத்தை அத்தை. அப்போ ஒன்னு என்ன சொத்தை நான் சொல்ல முடியும்? என்னது? அது ஒன்றும் இல்லத்த. எப்போ வந்தீங்கன்னு கேட்டேன். எப்போ வந்தீங்களா? நீ எப்படி வந்த? நெடுமரம் மாதிரி நல்லா வளர்ந்துருக்கையே தவிர அறிவு எங்கேயாவது இருக்குதா உனக்கு? காலையில போனவே எப்போ வர? எப்ப நீ உள்ள வந்த? நல்லா கொட்டிக்கிறதுக்கு மட்டும் வேலைக்கு வந்துடுற. மற்றபடி ஒரு வேலைக்கு பிரயோஜனம் கிடையாது. இரு, என் மகன் வரட்டும், உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறேன். ஐயோ அத்தை, ஏன் அத்தை இப்படி சொல்றீங்க? நான் ஒன்றும் சும்மா போயிட்டு வரல அத்தை. ராணி அக்கா மீன் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் அத்தை லேட் ஆயிடுச்சு. சும்மா இந்த நீலி கண்ணீர்லாம் வலிக்காத என்கிட்ட, புரியுதா? ஊருக்கெல்லாம் ஒரு வேலை விட்டா செய்யி, நான் சொன்னா செய்யாத. என் மகன் வரட்டும், இருக்கு உனக்கு. அப்பா போயிடுச்சா? நிம்மதியா சாப்பிட்டு போய் தூங்குவோம். பின்னாடி நடக்கிறத பின்னாடி பார்த்துக்கலாம். வாசனை நல்லா சூப்பரா இருக்கு. பெரிய பெரிய மீன்களோட சின்ன மீனை போட்டு குழம்பு வச்சாதான் குழம்பு ருசியா இருக்கு, வாசனையாவும் இருக்கு. நித்த நித்த நின்னு சாரு நீ மணக்கும் கத்திரிக்கா, இன்னைக்கு வச்ச மீன் குழம்பு என்ன இருக்குதையா, இது நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப மணக்குமையா. தேவி, தேவி. ஐயா வந்துட்டார் போல இருக்கு. இதோ பாருங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. மீன் குழம்பு தான் வச்சேன், தொட்டுக்க எதுவும் வைக்கல. முட்டை வேணா பொரிச்சிட்டு வரட்டுமா? இல்லை இல்லை, அதெல்லாம் வேணாம் தேவி, இதுவே போதும், நான் சாப்பிட்டுப்பேன். சரி சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா?
இல்லை இல்லை, இப்போ தான் குழம்பு வச்சேன். உடனே நீங்கள் கூப்பிட்டீங்களா, போட்டு வந்துட்டேன் சாப்பாடு. நீங்கள் சாப்பிட்டு போங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ம், சரி சரி. என்ன தேவி கீழே உட்காந்துருக்க, மேலே உட்காருவா. ஐயோ, ஒரே கால்லாம் வலிக்குதுங்க. அதனால தான் கொஞ்சம் கீழே உட்காந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான். நீங்கள் சாப்பிடுங்க. ம், 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 ம். ம், 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 ம். குழம்பு நல்லா இருக்கா? அருமையா இருக்கு. தேவி தேவி தேவி! ஐயோ அக்கா, நீங்களா? ஆச்சு, நான் பயந்தே போயிட்டேன். எதுக்கு இப்போ பதட்டமா வரீங்க? வாங்கம்மா, சாப்பிட்றீங்களா? ஐயா அண்ணன், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் தேவி கிட்ட தான் பேச வந்தேன். தேவி, சொல்லுங்க லக்ஷ்மி அக்கா, உட்காருங்க. ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? ஐயோ, பேசலாம் நேரமே இல்லை. அங்க இப்பதான் தண்ணி கான்ல தண்ணி விட்டுருக்கான். சீக்கிரம் வா, அதை சொல்லதான் ஓடியாந்தேன் நானு. ஐயோ, தண்ணி விட்டுருக்கானா? அக்கா, நீங்க போய் குடத்தை போய் வைங்க, சீக்கிரம் வைங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். நானே அவசரத்துக்கு ஒரு குடம் தான் எடுத்துட்டு வந்தேன், அதை வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அதே எவ்வளவுங்க எப்படி தூக்கிட்டு போறாங்களோ, இல்லை இந்த குடத்தையே எங்க தூக்கி போட போறாங்களோ என்னவோ தெரியல. நீ சீக்கிரம் வாமா, நீ சீக்கிரமா வந்துட்டேன்னா எனக்கு அடுத்தது நீ பிடிச்சிப்ப, ரெண்டாவதா பிடிச்சிப்ப. சீக்கிரம் வந்துரு. சரி, நான் போறேன். சரிக்கா, அதை ஓடி வந்துடுறேன். காலையில விட வேண்டிய தண்ணி மதியானம் விட்டுருக்கானுங்க. ஐயோ, இப்ப எப்படி போய் பிடிக்க போறேன்னு தெரியலையே. இவன் என்ன அப்படியும் இப்படியும் ஓடுறா? என்னாச்சு இவளுக்கு? ஐயோ, கையும் வரல காலும் வரலையே. எதை தூக்குறது, எதுல தண்ணி பிடிக்கிறதுன்னே தெரியலையே. என்ன இவ இப்படி வரா? தேவி, கொஞ்சம் குழம்பு ஊத்து, வெறியும் சாப்பாடு தான் இருக்குது. போய் அப்படியே கிச்சன்ல போயிட்டு ஊத்திக்கோங்க, கிச்சன்ல தான் இருக்குது. கொஞ்சம் ஊத்திட்டு தான் போயேன். கிச்சன்ல தான் இருக்குது, போய் ஊத்திக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு? ஊத்திக்கினா ஊத்திக்கோங்க, இல்லைன்னா சோத்து தூக்கி போட்டு போங்க. எல்லாத்துக்கும் நான் தான் வரணும். தண்ணி பிடிக்க போனாலே என் பொண்டாட்டி பத்திரகாளியா அழியிறாளே. நம்மளே தான் போய் ஊத்திக்கணும் போல இருக்கு. என்னது அது? ஓ, தண்ணி வருதா? என் வீட்டு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் பிடிக்காம யார முதல்ல பிடிக்கிறது? தோ வாரம் இருங்கடி. ஓ மை காட், என்ன இது இவ்வளோ வெயில் அடிக்குது? போக போக நான் கருப்பாயிடுவேன் போல இருக்கே. வெளியவே வரக்கூடாதுன்னு பார்த்தேன். ஓ மை காட், யார் இது குடம்? இது இந்த பியூட்டி தான் எப்பயுமே குடம் ஃபர்ஸ்ட் பிடிக்கணும்னு தெரியாதா? எங்க வீட்டுக்கு முன்னாடி தான் இந்த காணே இருக்கு. ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். நைஸ் ஷாட். என்ன நம்ம கூட மாதிரி இருக்கு? நம்ம கூடமே தான். ஆடிச்சு, இவதானா? என்னடி, என்ன ஓவரா சவுண்ட் விடுற? எதுக்கு என் கூடத்தை இப்படி போட்டு வச்சிருக்க? நான் தானே தண்ணி பிடிக்கிறதுக்கு வச்சுட்டு போனேன். இதுதான் விஷயமா? உனக்கு தெரியாதா? நான் தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் பிடிப்பேன். ஏன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இந்த தண்ணி காணை இருக்கு. புரியுதா உனக்கு? இந்த பியூட்டிக்கு மட்டும்தான் முதல் இடம். அவ யார் அவ பியூட்டி? ஹே, உன் கண்ணு முன்னாடி நிக்கிறேனே, உனக்கு தெரியலையா? என் பேரு தான் பியூட்டி. இந்த பாரு பத்திரகாளி, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. சொல்றேனே புரியல? என் பேரு பியூட்டி, பத்திரகாளிலாம் இல்லை. நான் பேரை மாத்தி வச்சுட்டேன். பியூட்டி பியூட்டி, பழைய பாட்டி மாதிரி இருந்துகிட்டு. நீ பியூட்டியோ இல்லை சட்டியோ அதெல்லாம் விடு. என் குடத்தை எதுக்கு இப்ப தள்ளிவிட்ட? அப்படி தாண்டி தள்ளி விடுவேன். நான் தான் ஃபர்ஸ்ட் பிடிப்பேன்னு சொன்னல. இரு, ஓ மூஞ்சிலேயே தள்ளி விடுறேன். இந்த வாங்கிக்கோ. என்னைய அடிச்சிட்டல, இருடி உனக்கு இருக்கு. என் மேலேயே கை வச்சிட்டியா? இருடி உனக்கு இருக்கு. யார் மேல கைய வைக்கிற? மொபைலை நீ சட்னி தாண்டி இன்னைக்கு.
முடியலடி முடியலடி. என்கிட்டலாம் உன் வேலையை காட்டிட்ட, அவ்வளவுதான். நாளை பின்ன இது மாதிரி ஒரு வேலை பண்ணு மோகலே, அப்படியே உயிரோட வச்சு பழிச்சிடறேன். பியூட்டியாம் பியூட்டி, பல்லு போன பாட்டிக்கு பியூட்டின்னு பேரா? அக்கா 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 விடுங்கக்கா, விடுங்க, அவங்கள விடுங்க. விடு தேவி, இவள ஒரு கை பார்த்துட்டு வரேன், விடு. அக்கா விடுங்கக்கா. அக்கா அக்கா விடுங்கக்கா, நாளைக்கு பார்த்துக்கலாம், விடுங்க. அது யாருமா அது இவ்வளோ இழுவையா இழுத்துட்டு இருக்கிறது? அதுக்கு நீ என்ன அடிச்சே சாவடிச்சிடலாம். அடியே எப்பா, எவ்வளோ பெரிய இழுவடா எப்பா. சண்டைலாம் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் அவ சொல்லிட்டு வந்ததே சொல்லுவா போல இருக்கு. இவனை இன்னைக்கு கொல்லாத விட மாட்டேன்.